பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். நாளைக்கு கிருஷ்ண ஜெயந்தி. சரி, நம்ம ரங்கோலி சேனலில் ஒரு கோலம் போட்டுருவோன்னு சொல்லிட்டு 6 மணிக்கு கோலம் போட ஸ்டார்ட் பண்ணேங்க. என்ன கோலம் போடலான்னு யோசனை பண்ணிகிட்டு இருந்தப்ப சரி, கிருஷ்ணரோட பாதம், புல்லாங்குழல், வெண்ணெய் பானை இதெல்லாம் வச்சு ஒரு ரங்கோலி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரங்கோலியை ஸ்டார்ட் பண்ணாச்சுங்க. ஃபஸ்ட்டு கிருஷ்ணரோட பாதம் போட்டாச்சு. அதுக்கப்புறமா தான் யோசனை வந்துச்சு, சரி லட்டு போடலாமே, நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு ஒரு கூடையில் லட்டு இருக்கிற மாதிரி போட்டாச்சு. நிறைய வீடுகளில் அவல் பாயாசம், லட்டு எல்லாமே கிருஷ்ணருக்கு செஞ்சு நைவேத்தியமாக படைப்பாங்க. ஸோ அதனால் லட்டு நம்ம போட்டுருவோன்னு சொல்லிட்டு போட்டாச்சு. அதுக்கப்புறமா சரி ஃப்ளவர் டிசைன் சைடில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளவர் போட்டேங்க. நிறைய ஸ்கூல்ஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடேவே கிருஷ்ணர் வேஷம், ராதே வேஷம்லாம் போட்டு கிருஷ்ண ஜெயந்தியை செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. குட்டி கிருஷ்ணர், குட்டி ராதையெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருந்தாங்க. ஏன்னா மண்டே ஸ்கூல் லீவ் இல்லையா, அதனால் ஃப்ரைடேவே ஸ்கூல்ஸில் செலிப்ரேட் பண்ணிட்டாங்க. சரிங்க, இப்போ நம்ம வீட்டில் குட்டி கிருஷ்ணர், குட்டி ராதை வேஷம்லாம் நம்ம மண்டே அன்னைக்கு போட்டு நம்ம குழந்தைங்கள கிருஷ்ணராகவும் ராதையாகவும் நினச்சி செலிப்ரேட் பண்ணுவோம். இப்போது லட்டுக்கு கலர் கொடுத்து முடிச்சாச்சுங்க. இப்போ புல்லாங்குழல் போடவும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. என்னோட பொண்ணும் எழுந்து வந்துட்டாங்க. வந்துட்டு ரங்கோலி போட்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு, என்னம்மா இது பாதம் லட்டுலாம் ட்ரா பண்ணியிருக்கீங்க என்னன்னு கேட்டா. சரி, கிருஷ்ணரோட பாதம் பாப்பா, இதெல்லாம் போட்டிருக்கேன், நல்லா இருக்கான்னு கேட்டேன். கிருஷ்ணர் பாதமா? கிருஷ்ணர் பாதம் குட்டியாக தானே இருக்கும், நீங்கள் என்ன பெருசாக போட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி, ஃபஸ்ட்டு புல்லாங்குழலுக்கு கலர் கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. புல்லாங்குழலுக்கும் கலர் கொடுத்து முடிச்சாச்சு. இடையில என் பொண்ணு வேறு, நீங்கள் ஃபஸ்ட்டு பாதம் டிசைனை சேஞ்ச் பண்ணுங்கம்மா, நல்லா இல்லை இது அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. சரி ஓகே, அவள் இவ்வளோ சொல்லிகிட்ருக்கா, நமக்கும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருந்தேன். சரி, ஃபஸ்ட்டு கோலத்தை ஃபினிஷ் பண்ணுவோம், ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்த்ததுக்கு அப்புறமாவும் அப்படி தெரிஞ்சது அப்படின்னா நம்ம மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு புல்லாங்குழலுக்கெல்லாம் கலர் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு சரி இந்த கேப்பில் என்ன டிசைன் போடலாம் அப்படின்னு திங்க் பண்ணும்போது தான் விளக்கு டிசைன் போட்டுடலாம், 2 விளக்கு இருக்கிற மாதிரி நம்ம போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கு ட்ரா பண்ணியாச்சு. அதுக்கும் கலர் கொடுத்து முடிச்சாச்சுங்க. அவ்வளோதாங்க, இப்போது ரங்கோலியை ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஃபைனலாக நம்ம ரங்கோலி எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தேன். என்னோடய பொண்ணு சொன்ன மாதிரி அந்த பாதம் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி தான் தெரிஞ்சுது. சரி, அதை சேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு வீடியோவில் எடுத்து முடித்ததுக்கு அப்புறமா சேஞ்ச் பண்ணேன். சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுதான் நான் மறுபடியும் சேஞ்ச் பண்ணது. ஓகேங்க, இந்த ரங்கோலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நாளைக்கு கிருஷ்ண ஜெயந்திக்கு நீங்களும் இந்த ரங்கோலியை ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.